ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமடைட் கிளஸ்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். கேமடைட் கிளஸ்டரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கிளஸ்டர்னால் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கிளஸ்டர் அப்படின்னா ஒரு டேட்டா பாயிண்ட்டை நம்ம குரூப் பண்ணுறது தான் கிளஸ்டர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிராஃப் பேப்பர் எடுத்துக்கிறோம். அதில் 2 ஆக்சஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ் ஆக்சஸ், இன்னொன்று ஒய் ஆக்சஸ். அதில் சில பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். அந்த டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம குரூப் பண்ணுறது தான் கிளஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த கிளஸ்டரை கேமின்ஸ் கிளஸ்டர் இருக்குது, கேமடைட் கிளஸ்டர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமடைட் கிளஸ்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேமடைட் கிளஸ்டர் அப்படின்னா ஒரு டேட்டா பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது தான். அதாவது ஒரு கிளஸ்டரில் இருக்கிற 2 கிளஸ்டரில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறது தான் கேமடைட்னு சொல்லுவாங்க. இந்த கேமடைடை வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா 1987 கார்ஃப்மேன் அவங்களும் ரூசிவ் அப்படின்றவங்க தான் இதை முன்மொழிஞ்சாங்க. இப்போது ஒரு மெடாய்டை வந்து ஒரு கிளஸ்டரில் உள்ள ஒரு புள்ளியாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒரு கிளஸ்டரில் உள்ள மற்ற எல்லா பாயிண்ட்ஸோடையும் கம்மியாக இருக்கணும். இப்போது அடுத்து பார்த்தோன்னா கேமடைடை வந்துட்டு நம்ம காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கேமடைடு கிளஸ்டரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸை பார்க்கணும். அதாவது இந்த மெடாய்டை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிளஸ்டருக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டோட்டல் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த தெரியுதா, இந்த அட்டவணையை பாருங்களேன். இதுதான் நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம். இந்த டேபிளில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கிராஃபில் குறிக்கிறோம். கிராஃபில் குறித்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ரேண்டமாக 2 மெடாய்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெடாய்டை வந்து நம்ம இப்போது C1 C2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று C1 அப்படின்னா கிளஸ்டர் 1 அப்படி சொல்லி அர்த்தம். C1 நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 4,5னும் C2 வந்துட்டு 8,5னும் 2 மெடாய்டை எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணுறது எப்படி? இப்போது டிஸ்சிமிலாரிட்டி ஃப்ரம் C1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாமா? C1 கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது நம்ம இந்த C1 C2 கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கு மெகடன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மெடாய்டுக்கும் நான் மெடாய்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலோ x1 மைனஸ் x2 ப்ளஸ் மாடுலோ y1 மைனஸ் y2. இப்போ இந்த டேபிளில் பாருங்களேன். டேபிளில் பார்த்தா என்ன தெரியுது? x, y அப்படின்றது அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறோம். அதில் என்ன இருக்குது? 8. அடுத்து வந்து நம்ம C1 உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறோம். அது வந்து 4. அப்போது x1 வந்து 8னும் x2 வந்துட்டு 4ன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி y1 வந்து 7னும் y2 வந்துட்டு 5ன்னு எடுக்கிறோம். இப்போது என்ன பண்ணுறோம்? x1 மைனஸ் x2. அப்போது 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் y1 மைனஸ் y2. y1 என்னென்னா 7, y2 வந்து 5. அந்த ரெண்டையுமே கழிச்சோம் அப்படின்னா 2 வருதா? அப்போ 4 + 2 = 6. அதுதான் C1. இப்போது C1 கண்டுபிடிச்சிட்டோமா? C2க்கு போகலாம். C2னா என்னென்னா அதே ஃபார்முலாவில் அடுத்த புள்ளி நம்ம C2ஓட பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு x என்னது? 8, x2 என்னது? 8 ப்ளஸ் y1 7, y2 வந்துட்டு 5. இப்போது இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து 8 மைனஸ் 8 = 0, 7 மைனஸ் 5 = 2. அப்போது C2ஓட வேல்யூ வந்து 2. இப்படியே எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த மெடாய்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா C1ல் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா 1, 2, 5 அப்படின்றத வந்துட்டு நம்ம C1 எடுத்துக்கிறோம். அடுத்து வந்துட்டு C2ல் வந்துட்டு 0, 3, 6, 7 அப்புறம் 8 இந்த கிளஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு C2ல் வந்துட்டு கம்மியாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அதை எல்லாத்தையும் கூட்டுறோம். என்ன, the cost is equal to C1 plus C2. அப்போது C1 ஃபுல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், C2 ஃபுல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டோட்டல் காஸ்ட் வந்து 20 அப்படின்னு இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரேண்டமாக வேறு ஒரு மெடாய்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். என்னது அப்படின்னா ஒரு 8,4 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ C1 வந்துட்டு 4,5ன்னு இருக்கட்டும், C2 வந்துட்டு 8,4ன்னு மாற்றுறோம். இப்போது அதே ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் என்னென்னலாம் கம்மியாக இருக்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு 1, 2, 5 அப்படின்றதுலாம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதனால வந்து C1 எடுத்துக்கிறோம். C2வில் வந்துட்டு 0, 3, 6, 7, 8 அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து C2லேருந்து நம்ம அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, the new cost is equal to C1 plus C2 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். C1 plus C2வில் 3 plus 4 plus 4 plus plus 2 plus 2 plus 1 plus 3 plus 3 is equal to 22. இது வந்துட்டு என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். swap cost is equal to new cost minus previous cost அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ நியூ காஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கு, 22. ப்ரீவியஸ் காஸ்ட் என்ன வந்திருக்கு, 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது என்ன பண்ணுது, அது வந்து ஜீரோவை விட அது வந்து கம்மியாக இல்லை. அதனால வந்து இதுக்கு வந்துட்டு ஸ்வாப்புன்றது தேவை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன 2 பாயிண்ட்ஸ் எடுத்தோமோ அதுவே ஃபைனல் மெடாய்டை வச்சுக்கிறோம். கடைசி இந்த குரூப் இப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஃபைனல் மெடாய்டை வச்சதுக்கப்புறம் இந்த கிராஃப் இப்படி தான் வரும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, K-மெடாய்டோட அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். K-மெடாய்டு அல்காரிதம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இது ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா அப்படின்னா, இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, K-மெடாய்டு அல்காரிதம் வந்துட்டு ஒரு சேஃப்டான ஒரு கிளஸ்டரை வந்து உருவாக்காது. அப்புறம் நம்ம ரேண்டமாக பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுனால இதில் வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வரும். இதுதான் K-மெடாய்டு கிளஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.